ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காயில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாய்க்கு ருசியாக நல்லா காரசாரமாக கோவக்காய் வதக்கல்னு சொல்லலாம், மசாலான்னு சொல்லலாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வேணாம். மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப குழஞ்சிராமல் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் 4 கட் பண்ணிட்டீங்க, இல்லை பொடி பொடியாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே லைட்டாக ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா. இதனால் வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. ரொம்ப கலர் மாறலை, நல்லா வாசம் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப்பாடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச கோவக்காவை போட்டுக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சோம் அப்படின்னாலே இதில் தண்ணி நல்லா கசிஞ்சு கோவக்காய் வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா தண்ணி கசிஞ்சு வரும். அந்த தண்ணி கசிஞ்சு வர்றதுலேயே இந்த கோவக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். அப்படி இல்லைனாலும் லைட்டாக தண்ணியை தெளித்து கூட இதை நீங்கள் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்த்துருக்கேன். கோவக்காய் பாருங்கள், நல்லா தண்ணி கசிஞ்சு வந்திருக்கு. கோவக்காவும் கலர் பாருங்கள், இந்த க்ரீனிஷாக இல்லாமல் இந்த மாதிரி கலர் வரணும். இந்த மாதிரி வந்தாலே ஒரு பாதி அளவுக்கு கோவக்காய் வெந்திருக்கும். இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு கோவக்காய் வெந்திருக்கு. இன்னும் மீதி பாதி அளவுக்கு வேகணும். இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வேகட்டும். இந்த மசாலாவும் இந்த கோவக்காவோடு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷமாவது இந்த மசாலா ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் கசியணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இடையில ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா சுண்டி வருது. இந்த கோவக்காவோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மூடி வச்சு ஒன்று சேர வர விட்டு இதை பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா தண்ணியாகவே இல்லை. நல்லா சுண்டி இந்த கோவக்காவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கோவக்காவும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நல்லா எடுத்து சாப்பிடணும். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நம்ம சைடிஷாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடாமல் நல்லா எடுத்து சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும். வெறும் சாதத்து கூட இந்த கோவக்காய் தொக்கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. அது இல்லாமல் சப்பாத்திக்கு சைடிஷாகவும் இதை எடுத்துக்கலாம். வெறும் ரசம் வச்சுட்டு இந்த கோவக்காய் தொக்கு வச்சுருங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.